நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நோக்கு வர்மம் தமிழர்களின் பண்டைய கலை. ஆனாலும் சமீப காலமாகவே நோக்கு வர்மம் பற்றிய பேச்சுக்கள் அதிகம் எழுகின்றன. அதற்கு காரணம் 7ஆம் அறிவு என்ற திரைப்படம். போதி தர்மரை தமிழகத்திற்கு மறு அறிமுகம் செய்தது மட்டுமல்லாமல் நோக்கு வர்மத்தை பற்றிய ஆய்வுகளையும் முடுக்கி விட்டிருக்கிறது 7ஆம் அறிவு. இன்று நிகழ்த்தப்பட்டது நோக்குவர்ம சோதனை. நம்பினால் நம்புங்கள் குழுவிற்கு கிடைத்த திகைப்பூட்டும் அனுபவங்கள். 7ஆம் அறிவு திரைப்படத்தில் வரும் வில்லன் நோக்கு வர்மத்தை பயன்படுத்தி எல்லோரையும் தனது விருப்பத்திற்கு ஏற்றபடி மாற்றுவது போன்ற காட்சிகள் அமைந்திருக்கும். நோக்கு வர்மத்தால் அது போன்ற அசாதாரணமான செயல்களை செய்வது சாத்தியமா? இல்லை, திரைப்படத்திற்காக மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளா அவை? உண்மையில் அது சாத்தியம் என்றால் அந்த திறமைப்படுத்த வல்லவர் யார்? நோக்குவர்மத்தை பயன்படுத்தி பார்வையினாலேயே ஒருவரை தாக்குவது சாத்தியமா என்ற எளிமையான ஒற்றை கேள்வியுடன் தான் பயணிக்க துவங்கியது நம்பினால் நம்புங்கள் குழு. ஆனால் தேடலின் முடிவில் ஏராளமான அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் சந்தித்திருந்தது. நோக்குவர்ம பயணத்தின் முதல் பணி ஒரு உண்மையான ஆசானை, அதாவது வர்மத்தை முழுவதுமாக கற்றுத் தேர்ந்த ஒருவரை கண்டறிவது. தமிழகம் மற்றும் கேரளாவில் நோக்குவர்ம கலை ஆசான்கள் பலர் இருந்த போதும் அவற்றில் சிறந்த ஒருவரை கண்டுபிடித்து அவரை சந்திக்க மதுரைக்கு சென்றது நமது குழு. வணக்கம், ஜீ தமிழ்லேருந்து வந்திருக்கோம் சார். வணக்கம் சார். நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன். நம்பினால் நம்புகள்லாம் பல விஷயங்கள் சொல்லுங்க. அதில் இப்போ வர்மக்கலை பற்றி வைகை மதுரையில் 5 வர்மக்கலை அது அகசியர் தோற்றுவித்த கலை எங்கே தோன்றியது, கேரளாவா தமிழாக, அதுக்கு விட கொடுக்குறேன். நோக்கு வர்மம் போது இந்த பெரிய விஷயம் பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அப்போ உங்கள் ஜி தமிழ் மூலம் இதை அந்த குழப்பங்களாம் ஒரு விடையாக இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு மாலை நேரங்களில் தலைமை ஆசான் ராஜேந்திரனை வைகை ஆற்றின் கரைகளிலேயே பார்க்க முடியும். இது பயிற்சிக்கான நேரம். போர் வீரர்கள் போல் காட்சி அளித்தார்கள் மாணவர்கள். அவர்களை கண்காணிப்பதிலும் பயிற்சி அளிப்பதிலும் பிஸியாக இருந்தார் ஆசான். ராஜேந்திரன் மெய்தீண்டா வர்மம் என்று சொல்லப்படும் நோக்குவர்ம கலையின் தலைமை ஆசான். பார்ப்பதற்கு சாதாரண கிராமத்து மனிதராக தெரியும் இவர் கடந்த 40 வருடங்களாக வர்மத்தை பயிற்சி செய்து நிகரில்லாதவராக மாறிப் போயிருக்கிறார். திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசனுக்கு வர்ம நுணுக்கங்களை கற்றுத் தந்தவர் இந்த ராஜேந்திரன். இந்தியன் படம் உங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கமலஹாசனுக்கு இந்த வர்மக்கலை நேரடியாக பயிற்சி கொடுத்தது நான் தான் கொடுத்துருக்கேன். ஒரு வயதான கிழவனும் இதுக்கு பண்ணலாம். இதுக்கு ஜாஸ்தியான வலு வேண்டியது அவசியம் கிடையாது. தனது தந்தையிடம் இருந்து வர்மக்கலையை பற்றிய முழு ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட ராஜேந்திரன் தற்போது அதை குறிப்பிட்ட மாணவர்கள் வழியாக அடுத்த சந்ததிக்கு நகர்த்த முயற்சித்து வருகிறார். மாஞ்சா வர்மம் எனப்படும் ஒரு வர்ம பிரிவு தற்போது தன்னிடத்தில் மட்டுமே நீடித்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார் ஆசான்.
அனைவருக்கும் அதை சொல்லிக் கொடுத்து விடவும் முடியாதாம். மஞ்சான்றது ஒரு அருமையான பழமையான வர்மக்கலை. இது என்கிட்ட மட்டும்தான், எங்கேயும் கிடையாது. இதை சொல்லக்கூடிய மாணவர்கள் என்கிட்ட மட்டும்தான் உண்டு. வர்மக்கலைக்கும் மஞ்சா வர்மக்கலையும் ரொம்ப வித்தியாசங்கள். இது ரகசியமான கலை. ரொம்ப அடித்தால் ஆள் உயிரிழப்பை ஏற்படுத்த ஒரே கலை மஞ்சா. பொதுவாக நோக்குவர்ம பயிற்சி வகுப்புகள் மனித நடமாட்டம் இல்லாத இடத்திலேயே நடத்தப்படுகிறது. படுவர்மம், தொடுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம் என வர்மம் 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இவை அனைத்திற்கும் ஒரே குருவாக கருதப்படுபவர் அகத்திய மாமுனிவர். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் நோக்குவர்மத்தின் பிறப்பிடம். வர்மக்கலை வந்து தமிழ் மரபுப்படி தான் வந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு? இதுக்கு ஆதாரங்கள் அகசியர் வாழ்ந்ததுக்கு அகசியர் மலை தென்புதிகை என்றோம். தென்புதிகை இன்னைக்கு குற்றாலம் இன்னைக்கு இருக்க பேர். இந்த மலையில் வந்து அகசியர் வாழ்ந்தது குகைகள் இருக்கு. அங்கே அகசியர் மேல் அந்த கலையை தோற்றுவிக்கிறார். அகசியர் வந்து முதன்மையானவர், முழுமையானவர் வர்மக்கலையில். ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கு. சுவடி முறைகள் வந்து 3வது முறை தான். முதல் சீரை வந்து ஆசான் வழி. அப்போ சீரை வந்து மரபு வழியை அந்த காலத்துல வந்து அகசியர் வழி வந்தது தான் சீரம். இது வந்து எங்களோட மறைஞ்சிட போயிடக்கூடாது. அகத்தியர் கண்டறிந்த இந்த அபூர்வ கலை யார் மூலம் வளர்க்கப்பட்டது, எப்படி உலக நாடுகளுக்கு பரவியது என்பதையெல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நோக்குவர்ம ஆசான் ராஜேந்திரனை பரிசோதித்து பார்க்க எண்ணிய நமது குழுவிற்கு ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யம் கலந்த திகில் அனுபவத்தின் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நோக்குவர்மம் பற்றி பாமரரும் புரிந்து வைத்திருக்கும் ஒரே விஷயம், பார்வையின் மூலமாகவே ஒருவரை தாக்கி வீழ்த்தி வெல்ல முடியும் என்பது. தற்போது அது சாத்தியமா என்றால் உறுதியாக ஆம் என்கிறார் தலைமை ஆசான். இதனை நிரூபிக்கவும் முடியும் என ராஜேந்திரன் கூறியபடியால் உடனடியாக பரிசோதனையில் இறங்க முடிவு செய்தது நமது குழு. நோக்குவர்மத்தால் தாக்குவதற்கு ஆசான் தயாராகவே இருந்தார். தாக்கப்படுவதற்கு ஆட்கள் வேண்டும். வர்ம பயிற்சி இல்லாத ஒருவரை நோக்குவர்மத்தின் மூலம் தாக்கினால் பின்விளைவுகள் அதிபயங்கரமாக இருக்கும் என ஏற்கனவே கூறியிருந்தார் ஆசான். அதனால் அவரது மாணவர்களிலேயே 4 பேரை தேர்வு செய்தோம். ஆனாலும் சிறு தயக்கம். ஆசானை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் அவரது மாணவர்கள் வேண்டுமென்றே தாக்கப்பட்டது போல் பாவனை செய்தாலும் செய்யலாம். அப்படி நடந்தால் நோக்குவர்ம பரிசோதனையில் உண்மைத்தன்மை இருக்காது. துணிந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. எங்களது குழுவிலேயே யாரேனும் ஒருவர் நோக்குவர்மத்தை எதிர்கொள்ள வேண்டும். தைரியமாக முன்வந்தார் உதவி ஒளிப்பதிவாளர் செந்தில். ஆசான் சிறிதும் சலனப்படவில்லை. யார் வேண்டுமானாலும் சவாலுக்கு வாருங்கள் என்றார். ஆரம்பமாகிவிட்டது நோக்குவர்ம சோதனை. ஆசானுக்கு எதிரே வரிசையில் நிற்க வைக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சில அடி தூரத்தில் நின்று கொண்டார் ஆசான். சரி, இப்போ நோக்குவர்மத்தை நீங்க பிரயோகிக்க போறீங்க. ஆமாம். இப்போ நோக்குவர்மத்தை பார்வையாளர் வந்து 4 பேர் நிற்கிறாங்க. அதில் 3 பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட். ஒன்று வந்து உங்களுடைய யூனிட்டை சேர்ந்தவங்க. இப்போ உங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமா? மரணம் ஏற்கனவே சொல்லி தட்டு உருவமும் நோக்கு உருவமும் ஒரு அளவுக்கு மேலே மரணம் சம்பவிக்கும். இல்லாடி பின்னாடி பிரச்சனைகள் உருவாக்க ரொம்ப சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் இயக்கங்கள் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு இது பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை வராது. விதமாக இயக்கி காமிக்க போகிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே, தேங்க்ஸ். தாக்குதல் தொடங்கியது. சில வினாடிகள் கூட தாக்கு பிடிக்கவில்லை ராஜேந்திரனின் மாணவர்கள். யாரோ அடித்தது போல் சரிந்து விழுந்தனர்.
குழுவை சேர்ந்த செந்தில் தான் ஆசானின் அடுத்த இலக்கு. 3 மாணவர்களை வீழ்த்த ஆசான் எடுத்த நேரம் அதிகபட்சமாக 15 வினாடிகள். எங்கள் குழுவை சேர்ந்த செந்திலும் 10வது வினாடியில் லேசாக ஆட்டம் கண்டது போல் தோன்றியது. ஆனாலும் சுதாரித்து வலுவாக நின்றார். ஆசான் தனது நோக்குவர்ம தாக்குதலை அதிகப்படுத்தினார். ஆபத்து காலங்களில் மட்டுமே நோக்கு வர்மத்தை பயன்படுத்தி எதிரியை தாக்க வேண்டும் என்பது சித்தர்கள் கூறி சென்ற விதி. தற்போது ஆசான் ராஜேந்திரன் நிகழ்த்தி கொண்டிருப்பது ஒரு சோதனை முயற்சி மட்டுமே. யாரையும் தாக்கி காயப்படுத்தும் நோக்கம் இந்த சோதனையில் இல்லை. ஆசானின் மாணவர்கள் அனைவரும் சில வினாடிகளில் விழுந்துவிட்டனர். மீதம் இருப்பது நோக்கு வர்மத்துக்கென பிரத்யேக நூல்கள் எதுவும் இல்லை. நூல்களை படித்து தெரிந்து கொள்ளும் கலையும் அல்ல அது. மரபு வழியே வரும் குருமார்கள் மூலம் மட்டுமே நோக்கு வர்மத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். தலைமை ஆசான் ராஜேந்திரன் தான் கற்ற நோக்கு வர்மத்தை பிரயோகித்து எங்கள் குழுவைச் சேர்ந்த ஒருவரையும் வீழ்த்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நோக்குவர்ம தாக்குதலின் சோதனையில் இருக்கிறார்கள் ஆசானும் எங்கள் குழுவை சேர்ந்த உதவி ஒளிப்பதிவாளர் செந்திலும். ஆசானின் மாணவர்கள் சரசரவன சரிந்து விழ செந்தில் சற்று நேரம் தாக்கு பிடித்து நின்று கொண்டிருந்தார். ஆசானின் பார்வையும் முகமும் முன்பை விட ஆக்ரோஷமானது. ஏறக்குறைய 1.5 நிமிடங்கள் கழித்து தலை சுற்றி கீழே விழுந்தார் செந்தில். நோக்குவர்ம சோதனையில் சலமை ஆசான் ராஜேந்திரன் வென்று விட்டதாகவே தோன்றியது. செத்து போ வெட்டியா என்னாச்சு? தண்ணி விடு. ஆசான் டெஸ்ட் பண்ற செத்து போ ஞாபகம் வச்சுக்க. போ தண்ணி விடு போ. சரி 4 லட்சத்துக்கு போக அப்புறம்ண்ணா டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. ஆசானை ஒரு அளவு தான் பண்ணணும்ண்ணா. சேட்டா பண்ணுறடா சேட்டா பண்ணுறேன்னா இங்கே தெரிஞ்ச நோக்குவம் ஆசானம் தெரியாதா? நீ மனிதன் நினச்சிக்க உன்னை இன்சல்ட் பண்ண நினைக்காதா? சரிண்ணா இல்லை இல்லை செத்து போய் ஞாபகம் வச்சுக்க. அப்படி இல்லை. போயிரு முதல் சொல்ல வேண்டியதானே நாய் முதல் உனக்கு நடிச்சு நீ என்ன செஞ்ச? ஏன் நடிக்கிற ஆசாங்கிட்ட? ஏய் உள்ளான்பா சொல்லு. உன் உயிர் செத்து போவோம். இல்லை போ ஆசா. தன்னை சோதித்த செந்தில் மீது அவருக்கு கோபம் தணிய சில மணித்துளிகள் ஆனது. அளவுக்கு மீறி சோதித்தால் மரணம் ஏற்படும் என அவர் கூறிய போதுதான் அதில் இருந்த சீரியஸ்னஸ் நமக்கு புரிந்தது. சாக தெரிஞ்ச தண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரம் லேட் ஆகுது. என்ன என் பையன் வேணும் நடிக்கிறானா? இல்லை சாக செத்து போன யானை பிரச்சனை மாட்டேங்க. வருத்தப்படாங்க. டிவி சீரியல் என்ன நினைக்கிறான்னு தெரியும். நோக்குவர்மத்தில் செத்து போன யார் பொறுப்பாகிறது? டிவி ஒரு நாள் ப்ரோக்ராம் ரைட்டா மேடல் செஞ்சு அப்படியே கை காலை வெட்டிக்கும் செத்து போட செஞ்சா காப்பாற்றி விட்டேன். நம்ம செத்து போட நாய. நோக்குவர்மத்தில் தாக்கப்பட்ட செந்தில் சில மணி நேரம் வரை அரை மயக்கத்திலேயே இருந்தார். அவருக்கு என்ன ஆனது என்று விளக்கவும் அவரால் முடியவில்லை. ஏதோ ஒரு சக்தி தன்னை தள்ளியது என்று மட்டுமே திரும்ப திரும்ப கூறினார். செந்திலுக்கு ஆசானே சில வைத்திய முறைகளை செய்தார். அதன் பின்னரே அவரால் எழ முடிந்தது. தண்ணி குடி கொஞ்சம் குடிக்க. தண்ணி குடிக்க. தண்ணி எந்த சொக்காரு. இருவரும் மீண்டும் நட்பை புதுப்பித்துக் கொண்டனர். எப்படி ஒருவரால் தனது கண்களினாலேயே மற்றவரை தாக்கி வீழ்த்த முடிகிறது? தலைமை ஆசான் தன்னுடைய மாணவர்களின் கண்களுக்காக தனியாக எந்த ஒரு சிறப்பு பயிற்சியும் அளிப்பதாக தெரியவில்லை. ஆனால் தரப்படும் அனைத்து பயிற்சிகளுக்கும் ஊடாக மறைமுகமாக நோக்குவர்ம பயிற்சி இருக்கிறதா? சார் இப்போ இவங்க பண்ற பயிற்சியிலேயே இவங்களுக்கு வந்து நோக்குவர்மம் அடங்கியிருக்கா? ஆமாம், பயிற்சியிலே இப்போ நோக்குவரம். இப்போ இந்த உங்களை பார்க்க நீங்கள் ஸ்டூடெண்ட் கண்ணை பாருங்கள். இந்த கண்ணுடைய பார்வை இருக்குது. இப்போ ஒரு கால் வந்து எந்த கால் வச்சுருக்காருன்னு பாருங்கள். எந்த கால் வச்சுருக்காரு? இடக்கால் வச்சுருக்காரு. எப்படி நிற்கலாம் அப்படின்னு செய்யலாம். இப்போ இடக்கால் வைக்கும்போது இவர்களுடைய பிரைன் வந்து ஒர்க் பண்ணும் நல்லா. அப்போ நாங்கள் வர்ம கால் சொல்லுவோம் எந்த பிரைன் எப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பிரைன் சொல்லுவோம்.
அப்போ முன்மூளை பின்மூளை ரெண்டுமே இயங்கும்போது கண் பார்வை இருக்குது. அப்போ ரெண்டுமே இந்த பயிற்சி அடிப்படையில் கொடுக்காது. அக்னி சூரியன் மூலமாகவும் கண்களுக்கு சக்தி ஏற்றுவதும் உண்டு. இதற்காகவே பெரும்பாலும் விடியற்காலை மற்றும் மாலை வேளைகளிலேயே வர்ம பயிற்சி அளிக்கப்படுகிறது. சூரியனை கடவுளாக வணங்கக்கூடிய பார்வை என்பது நான் அப்படி பார்க்கும்போது அப்படி மேல் நோக்கி இதை பார்க்குறேன். கரெக்டுதான். மேல் நோக்கி சூரியனை வந்து இப்போ நம்ம சூரியனை நம்ம பார்க்க மாட்டோம், கல்லுக்கு ஒளி இருக்கும், முன்னாள் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதை பார்த்து பயிற்சி பண்ணும்போது அந்த அலைகள் வந்து உங்களுக்கு அந்த காந்த அலைகள் ஒரு பாஸ் ஆகும்போது இந்த பார்க்கும்போது இது ஒரு சக்தி கண்ணுக்கு கிடைக்குது அப்படி புரிதல் என்பது உங்களுக்கு வருது. நோக்குவர்ம பயிற்சி தனியாக எந்த ஒரு மாணவருக்கும் தரப்படுவது இல்லை. காரணம், நோக்குவர்மத்தில் தேர்ந்தவன் இவ்வுலகத்தில் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம். அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அதனால் சிலர் இதனை கற்றுக்கொண்டு தீய வழியில் பயன்படுத்த கூடும் என்பதாலேயே மறைமுகமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. ஒழுக்கத்திலும் குணத்திலும் சிறந்த வெகு சிலருக்கு மட்டுமே நோக்குவர்மத்தை நேரடியாக சொல்லித் தருவார்கள் ஆசான்கள். அதற்காக தொடர்ந்து 12 வருடங்கள் அந்த மாணவன் கண்காணிக்கப்படுவான். வர்மத்தில் போர்க்கலையும் மருத்துவக் கலையும் பின்னி பிணைந்தவை. இரண்டையும் உபயோகித்தால் மட்டுமே சிறந்த நோக்குவர்ம வித்தகராக மாற முடியும். வர்மத்தை பயிலும் மாணவர்களின் தோற்றம் ஒரு தனி ஸ்டைலில் இருக்கும். செந்தூர பொட்டு, சிகப்பு பெல்ட், வெள்ளை வேஷ்டி என அனைவரும் யூனிஃபார்மிலேயே இருக்கிறார்கள். இதற்குள்ளும் வர்மத்திற்கான சூட்சுமங்கள் ஒளிந்து கொண்டிருப்பதாகவே கூறுகிறார் ஆசான் ராஜேந்திரன். ஒரு ஆடைகளுக்கும் ஒரு அடிமுறைகளுக்கும் ஒரு தத்துவங்கள் உண்டு. வர்மக்கல்ல பார்க்கறதுக்கு சாதாரண குங்ஃபு கிடையாது. இதுலேருந்து போனாதான் கராட்டே குங்ஃபு எல்லாமே. மாணவர்களின் உடல் பைல்வான்கள் போல தோற்றமளிக்கவில்லை. பலர் சாதாரண உடல்வாகிலும் சிலர் மெலிந்த உடல்வாகிலேயுமே இருந்தார்கள். வர்மத்திற்கு உடல் வலு தேவையில்லை. நுட்பமும் மன வலிமையுமே இங்கே ஆட்சி செய்கின்றன. அதனால் நோக்குவர்மம் பயின்றவரின் உடல் அமைப்பை பார்த்து அவரை எடை போடக்கூடாது. வர்மக்கலை பயிலும் மாணவர்கள் அணியும் உடை மட்டுமல்ல, அவர்கள் எழுப்பும் சத்தங்கள் கூட தமிழகத்தில் இருந்தே சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்க வேண்டும் என்பது பலரது யூகம். நமது நிகழ்ச்சியில் சில வாரங்களுக்கு முன்பு போதி தர்மரை பற்றி பார்த்தோம். அதில் வர்மத்தை தற்காப்பு கலையாக சீனர்களுக்கு அவர் கற்பித்தார் என்பதற்கான ஆதாரங்கள் பலவற்றை முன்வைத்தோம். ஆனால் நோக்குவர்மத்தை அவர் அங்கு பயிற்றுவித்ததற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. ஆனாலும் கூட ஒரு தரப்பு போதி தர்மர் சீனர்களுக்கு நோக்குவர்மத்தையும் சொல்லித் தந்திருக்கலாம் என்றே எண்ணுகின்றனர். நோக்குவர்ம தலைமை ஆசான் அவரது மாணவர்களை மட்டுமல்ல, எங்கள் குழுவைச் சேர்ந்த ஒருவரையும் பார்வையால் கீழே சாய்த்தார். தாக்கப்பட்டு வீழ்ந்த உதவி ஒளிப்பதிவாளரிடம் நாங்கள் தனியாக பேசிய போது ஏதோ ஒரு சக்தி தன்னை நிலைகுலைய செய்தது உண்மையே என்று சொன்னார். தமிழகத்தில் பிறந்த வர்மக்கலை சீனாவில் தற்போது திம்மாக் என்ற பெயரில் இருக்கிறது. இதேபோல் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் இருக்கும் வர்மக்கலையை அறிவியல் பூர்வமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லவும் பல்வேறு ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. போதி தர்மர் சீனா சென்று அங்குள்ள ஷாங்காய் கோவிலின் எதிரே உள்ள மலையின் மீது அமர்ந்து சுவரை நோக்கி தவம் இருந்தார் என்பதற்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அவர் சுவர் நோக்கி அமர்ந்திருந்தது நோக்குவர்ம பயிற்சிக்காகவே என்கிறார்கள் சிலர். கவனத்தை சிதறவிடாமல் ஒரே இடத்தை உற்று நோக்குவதும் ஒருவித நோக்குவர்ம பயிற்சி என்கிறார் தலைமை ஆசான் ராஜேந்திரன். அதனால் தற்காப்பு மற்றும் மருத்துவ வர்மத்தை சீனர்களுக்கு கற்றுத்தந்த போதி தர்மர் நோக்குவர்மத்தையும் அவர்களுக்கு கற்பித்திருக்க வாய்ப்பு இருக்கவே செய்கிறது. வர்மத்தை கற்க துவங்கி 20 ஆண்டுகளுக்கு பின்னரே ஒரு மாணவர் நோக்குவர்மத்தை கற்று தேர்ச்சி பெற முடியும். குறைஞ்சபட்சம் 20 வருஷங்களுக்கு இருந்தால் தான் நோக்குவர்மத்தை உங்களாலும் கூட இயக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது பயிற்சி என்பது உழைப்பு என்பது தேவை. உடனே கையில் எடுத்து கொடுத்துட முடியாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். அதில் உண்மை புண்மை புரட்டு வேலைகள் இதெல்லாம் தவிர்த்து விடணும்.
இப்போ எல்லா காலங்களையும் எல்லா கலைகளையும் எல்லா இதுலேயும் போலிகள் இருக்காங்க. அப்போ போலிகளை அறியறதுக்கு எப்படின்னா நடைமுறையில் விசாரிச்சாவே தெரிஞ்சு போகும் உங்களுக்கு. முந்தைய காலத்தில் மாணவர்கள் இதற்காகவே தங்களது வாழ்க்கை முழுவதையும் செலவிடுவார்கள். ஆனால் தற்போது அப்படி இருக்க சாத்தியம் இல்லை. ஆனாலும் கூட இன்றும் மாணவர்கள் நோக்குவர்மத்தில் தேர்ச்சி பெற்று மற்றவர்களை தாக்கலாம், மற்றவர்களின் நோய்களை குணப்படுத்தலாம். அதற்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்,